வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மே மாதம் 4ஆம் தேதி அருகுணச் சீரமைப்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். அருகுணம் என்பது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற பெயர்களில் வடநூலார் குறிப்பிட்டுள்ள 6 வகை மனோநிலைகள். இவை தமிழ் மொழியில் முறையே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என விளக்கப்படுகின்றன. இவை எல்லா உயிர்களிடத்தும் அமைந்துள்ளன. மனிதனிடம் இந்த மனோநிலைகள் எழுச்சி பெறும்போது தீய செயல்களை செய்து விடுவார். அதனால் பொருள் அழிவும் மகிழ்ச்சி இழப்பும் விளையும். தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருந்தால் இந்த 6 மனோநிலைகளில் பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் வேட்பை கற்பாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் சீரமைத்து கொள்ளலாம். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றி இன்பமாக வாழலாம். தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டிவிடுகின்றன. அனுபவ நினைவுகளும் சிந்தனையும் தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவை கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் திறனே அறிவு எனப்படும். உணர்ச்சிகளை அறிவு மயங்கி தனது நிலைமறந்து செயலாற்றினால் அதனை மயக்கம் அல்லது மாயை என்று கூறுகின்றோம். அறிவு நிலை குலைந்த மயக்கத்தில்தான் தீய செயல்கள் விளைகின்றன. அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அற்புதமான கவி 75 வருடங்களுக்கு முன்னால் எழுதியிருப்பார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணி பார்த்தால் தெளிவாகும். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.